ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் ஹயக்ரீவர் கோவில் பற்றி பார்க்கலாம். கடலூர் திருவகீந்திரபுரத்தில் உள்ள இந்த ஹயக்ரீவர் கோவில் குதிரை முகம் கொண்ட ஞான கடவுளாம். ஹயக்ரீவர் முதலில் தோன்றிய தலம் இது ஆகும். பிரம்மாவிற்கு ஞானத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் நரசிம்மர் சுவாமிக்கு தனியாக சன்னதி உள்ளது இந்த ஹயக்ரீவர் கோவிலில். மற்றும் இதற்கு முன்பு நாம் பதிவில் பார்த்த திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் என்று கருதப்படுகிறார். எனவே திருப்பதியில் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாவிட்டால் திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதுமானது என்றும் கூறப்படுகிறது. இதன்படி பக்தர்கள் திருப்பதிக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தாவிட்டாலும் திருவகீந்திரபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதத்தில் தங்கள் நேர்த்திக்கடனாக மொட்டையடித்து பெருமாளை தரிசித்து செல்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த ஹயக்ரீவர் கோவில் திருவகீந்திரபுரம் தேவநாத கோவிலுக்கு பக்கத்தில் படிகள் வழியாக நாம் செல்ல வேண்டும். இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு வேதாந்த தேசிகர் இந்த ஹயக்ரீவர் தலத்தில் சுமார் 40 ஆண்டுகள் தங்கியிருந்து இறைவனை வழிபட்டு நிறைய பாசுரங்களை இயற்றினார். இவர் ஒரு கிணறை வெட்டினார். அந்த கிணறு இன்றும் எங்கு காணலாம். மற்றும் அவரே தன் விக்கிரகத்தை தானே செய்து கொண்ட தேசிகரது விக்கிரகத்தை இன்றும் நாம் இங்கு காணலாம். மேலும் புரட்டாசி மாதத்தில் முக்கிய விழாவாக முக்தி அடைந்த தேசிகர் மகா உற்சவம் நடக்கிறது. பரிகாரம் திருமண தடை நீக்கும் தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. பெரும்பாலான பக்தர்கள் தங்களது மகன் மற்றும் மகள் திருமணத்தை இந்த கோவிலில் வந்து நடத்துவது என்று வேண்டிக் கொள்வார்கள். திருமணங்கள் கைகூடியதும் இங்கு வைத்து திருமணத்தை நடத்துகிறார்கள். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 4:30 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம். பக்தர்கள் வந்து பெருமாளை வழிபட்டு செல்லலாம். செல்லும் வழி இந்த கோவிலுக்கு கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஹயக்ரீவர் கோவில் சென்னையில் இருந்து கடலூருக்கு நிறைய பேருந்துகளும் ரயில் வசதிகளும் உள்ளன. மற்றும் இந்த கோவில் அருகில் உள்ள கோவில் பாடலீஸ்வரர் கோவில் கடலூரில் உள்ளது. விரட்டினீஸ்வரர் கோவில் திருவதிகை என்ற ஊரில் உள்ளது. பாடலீஸ்வரர் கோவில் கடலூரில் உள்ளது. விரட்டனீஸ்வரர் கோவில் திருவதிகை என்ற ஊரில் உள்ளது. கல்விக்கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் திருவகீந்திரபுரம் ஸ்ரீ ஹயக்ரீவர். கல்வி செல்வத்தை அள்ளித்தரும் திருவகீந்திரபுரம் ஸ்ரீ ஹயக்ரீவர் குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் திருவகீந்திரபுரத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் கொடுத்த இந்த தலத்தில் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் தேவநாத பெருமாள். மற்றும் மார்க்கண்டேயரும் பூமி தேவியும் இருபுறமும் காட்சியளிக்கின்றனர். தாயார் ஹேமாம்புஜ வள்ளி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பிரகாரத்தில் ஆதிசேஷனால் உண்டாக்கப்பட்ட சேஷ தீர்த்தம் என்னும் கிணறு உள்ளது. நின்று அருளிய மகாவிஷ்ணு என்றும் ஏலிசைநாத பெருமாள் என்றும் கல்வெட்டுக்கள் குறிப்பிடும் தேவநாத பெருமாளை தரிசிக்க வேண்டும். பின்னர் மலை மீது அருளும் ஹயக்ரீவரை தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த ஹயக்ரீவர் சுவாமி தேசிகனுக்கு அருளியவர். இந்த மூர்த்தியை தேசிகனுக்கு அளித்தவர் ஸ்ரீ கருடாழ்வார் என்று கூறப்படுகிறது. வித்தைகளுக்கு அதிபதியான ஸ்ரீ ஹயக்ரீவரை குருவுக்குரிய ஸ்ரீ ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படுகிறார். குருவுக்கு உரிய தினமான வியாழக்கிழமை தினங்களில் ஆராதிப்பது மிகவும் விசேஷமானது. சரளமான பேச்சு அமைய ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு தேனை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை தினமும் நாக்கில் தடவி வந்தால் சிறந்த பலன் உண்டு. சரளமான பேச்சு அமைய ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு தேனை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை தினமும் நாக்கில் தடவி வந்தால் சிறந்த பலன் உண்டு என்று மக்களிடம் இது ஒரு சம்பிரதாயம் கருத்து உண்டு. திக்குவாய் பேச்சு குறைபாடு நீங்க இது நல்ல பிரார்த்தனை. இவ்வாறு இவருடைய சன்னதியில் ஹயக்ரீவர் சன்னதியில் நின்றாலே குறைபாடுகள் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். தங்கள் வாழ்வை மனம் வீசச் செய்யும் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பித்தும் நெய் விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது. தங்களுக்கு கல்வியில் வெளிச்சம் வேண்டும் என பரிமுகப் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் மாணவர்கள். நோட்டுக்கள், புத்தகங்கள், பேனா ஆகியவற்றை பரிமுகன் சன்னதியில் சமர்ப்பித்து அருளாசி பெறுவது இங்கு ஐதீகமாக உள்ளது. தேர்வு காலத்தில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து இந்த பெருமாளின் அனுகிரகத்தை நாடி வழிபடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் மட்டும் அல்ல, கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியரும் வந்து வழிபாடு செய்கின்றனர். சகல கலைகளுக்கும் ஆதாரமான ஹயக்ரீவரை லக்ஷ்மி ஹயக்ரீவராக நாம் தரிசிப்பது சென்னை நங்கநல்லூரில் மட்டும்தான். மாணவர்களின் நலனை முன்னிட்டு இங்கே விசேஷ ஹோமம் செய்யப்படுகிறது.
திருமகளை தம் மடியில் கொண்டவராக அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். கல்வி என்பது படிப்பது அல்ல, படித்ததை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வெளிப்படுத்துவது. அத்தகைய அறிவை கொடுப்பவர் ஸ்ரீ ஹயக்ரீவர். கூர்மையான அறிவு, தெளிவான சிந்தனை, செயல்படும் ஆற்றல், ஆழ்ந்த ஞானம் ஆகியவற்றை அருளும் ஹயக்ரீவரை ஆராதனை மூர்த்தியாக கொண்டது மைசூர் ஸ்ரீ பரகால மடம். அங்கு அற்புதமாக சேவை சாதிக்கும் ஹயக்ரீவரை தரிசிக்கலாம். சென்னை மயிலாப்பூரில் தேசியன் சன்னதியிலும் ஹயக்ரீவரை தரிசிக்கலாம். பெரிதான சுலோகங்களை சொல்ல முடியவில்லை என்றால் ஹயக்ரீவரின் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொன்னாலும் பலன் கிடைக்கும். தினசரி மாலையில் நெய் தீபம் ஏற்றி குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு வசப்படும் என்பது நம்பிக்கையாகும். லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஸ்ரீமான் வேங்கடநாதாய கவிதார்க்கிய கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாங்கிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாக்கிருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீமான் வேங்கடநாதாய கவிதார்க்கிய கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாங்கிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாக்கிருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீமான் வேங்கடநாதாய கவிதார்க்கிய கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாங்கிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாக்கிருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீமான் வேங்கடநாதாய கவிதார்க்கிய கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாங்கிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாக்கிருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று லக்ஷ்மி ஹயக்ரீவரை பற்றி நாம் வணங்கி வழிபடலாம். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருளை நாம் பெற்று வாழ்வில் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ. நன்றி.